கொடைக்கானல் டுடே இன்றைய கொடைக்கானல் கிளைமேட் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் மித வெப்பமாக தான் இருக்குது. ஒரு குழு தென்றலோட சுற்றுலா பயணிகள் எல்லாமே படகு சவாரி செய்து மகிழ்ச்சியோடு இருக்காங்க. இந்த காலை வேலை, இது காலை அரௌண்டு 10 o'clock இந்த மார்னிங். ஒரு மிதமான ஒரு வெயில். இது ஒரு படகு சவாரிக்கு ஒரு ஏற்ற ஒரு நேரமாக தான் இருக்குது. இப்போ ஒட்டுமொத்த கூட்டமுமே இந்த வனப்பகுதி சுற்றுலாத்தலங்களுக்கு போயிடுறதுனால ஈவினிங் அரௌண்டு 3க்கு மேலே இந்த இடம் சரியான பீக் ஆகும். அதுக்கு முன்னாடி அனைத்து சுற்றுலா பயணிகளுமே ஒரே நேர்கோட்டில் முழுக்க வனப்பகுதி சுற்றுலாத்தலங்கள் பூம்பாறை, மனவனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளுக்கு போயிருக்காங்க. ஏப்ரல் மாதத்தில் கொஞ்சம் மிதமான வெப்பநிலை தான் நிலவக்கூடியது. ஆனால் வியர்வை எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் சென்ட்ரல் காற்றோடு இருக்கிறது ஒரு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ இருக்கிறது தமிழ்நாடு படகு குலாம் அப்படி சொல்லக்கூடிய பகுதி. மார்னிங் டைம்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே க்ரௌடு இந்த அளவுக்கு ஒரு லிமிட்டடாக தான் இருக்கும். அதிகபட்சமான பேர் இந்த வனப்பகுதி சுற்றுலாத்தலங்களுக்கு போகிறது. அதனால் அந்த பகுதியில் மிகப்பெரிய போக்குவரத்து நெருக்கடி ஏற்படக்கூடியது ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே ஒரு மாற்றாக எப்படின்னா, ஏரி சுற்றுச்சாலையில் இருக்கக்கூடிய 3 படகு குழாமில் போட்டிங் போயிட்டு, பிரெயின் பார்க் போயிட்டு, கோக்கர்ஸ் வாக் போயிட்டு, அதன் பிறகு ஒரு 11 மணிக்கு மேலே வனப்பகுதி சுற்றுலாத்தலங்களுக்கு போனோன்னா அந்த பகுதியில் இருக்க க்ரௌடு எல்லாமே ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆகிருப்பாங்க, வெளியே வந்துடுவாங்க, சிட்டிக்குள்ளே என்டர் ஆகிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மாற்று ஒன்று பண்ணிட்டோன்னா, முதல்ல லேக்கு, பார்க்கு, கோக்கர்ஸ் வாக் பகுதியை முடிச்சுட்டு அதன் பிறகு 11 மணிக்கு மேலே வனப்பகுதி சுற்றுலாத்தலங்களுக்கு போனால் அந்த பகுதி கொஞ்சம் கூட்டம் இல்லாமல், நெரிசல் இல்லாமல் பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஆகவே இது ஒரு ஐடியாவாக பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். முயற்சி பண்ணுங்கள், வரக்கூடியவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. போட் ஹவுஸ்லேருந்து வெளியே பார்த்தோம்னா நமக்கே தெரியும், இங்கே ரொம்ப கம்மியான அளவு தான் மக்கள் இருக்காங்க காலை வேளைகளில். ஸோ இந்த மாதிரி மார்னிங் பீரியட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம இந்த ஏரி சுற்றுச்சாலையில் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோன்னா அடுத்தடுத்த பகுதிகளுக்கு செல்றதுக்கு தோதுவாக இருக்கும். மொத்தமாக ஒரே நேரத்தில் குமிகிறது எல்லா பகுதிக்குமே நெருக்கடி ஆயிடுது. இந்த சாலை விதிகள் அப்படின்றத ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி போக்குவரத்து இடையூறுலாம் போயிட்டு வர முடியும். ஊடையில் ஒரு வண்டி போனால் கூட ஒட்டுமொத்தமாக மணிக்கணக்கில் வாகனங்கள் தேங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சாலை விதிகளை மதிப்போம். ஒன்றன் பின் ஒன்றாக வரிசை கட்டி வாகனங்கள் போகும்போது தான் டிராஃபிக் இல்லாத நம்ம செல்லக்கூடிய இடங்களுக்கு சரியாக சேர முடியுன்றது ஒரு தகவலோடு அடுத்த ஒரு அப்டேட்டில் சந்திப்போம் நண்பர்களே.